அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு ரஜினியும் அப்பாவும். கதையாசிரியர் செல்வேந்திரன். கதைப்பதிவு செப்டம்பர் 23, 2012. ரஜினிக்கும் என் தந்தைக்குமான உறவு ஆரம்பித்தது சுவாரஸ்யமான வரலாறு. சாத்தூர் வேல்சாமி நாயக்கர் அப்பாவின் பால்ய நண்பர். இருவருக்கும் அப்படி ஒரு நெருக்கம். ஒருவருக்கொருவர் கலந்து கொள்ளாமல் எந்த முக்கிய முடிவு எடுத்ததே இல்லை. இத்தனைக்கும் அவரும் இவரும் நட்பு பாராட்டிக் கொள்ள பெரிதாக எந்தவித முகாந்திரமும் இல்லை. வேல்சாமி நாயக்கர் அப்பாவை விட 5 வயது சிறியவர். வேறு ஊர்க்காரர், தெலுங்கர். இருவரும் தீப்பெட்டி கம்பெனி ஒன்றில் பேர்மேன் வேலை செய்தவர்கள். பிற்காலத்தில் இருவரும் தனித்தனியே தொழில் தொடங்கி அவர் பல கம்பெனிகள் வைத்து சாத்தூரின் மிகப்பெரிய தொழிலதிபரும் புரவலரும் ஆனார். அப்பாவோ உள்ளூரிலே பிழைக்க வேண்டும் என்று கம்பெனி ஆரம்பித்து காதல் திருமணம் செய்து சாதாரண நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். என்னதான் கோடீஸ்வரர் என்றாலும் நட்பென்று வந்துவிட்டால் வேல்சாமி நாயக்கர் பிசிராந்தையாருக்கே சவால் விடுகிற ஆசாமி. எத்தனை பெரிய வேலை என்றாலும் அப்பாவுக்கோ எங்களுக்கோ ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே ஓடி வந்து உதவும் கரம் அவருடையதாக தான் இருக்கிறது. நேற்று வரை வேல்சாமி நாயக்கரின் தொழில் வட்டாரத்தில் நெருங்கிய சக தொழிலதிபர்கள் ரஜினிக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். முதல் சந்திப்பிலே வேல்சாமியின் வெள்ளை உள்ளமும் வேடிக்கை பேச்சும் ரஜினியை ஈர்ந்திருக்கிறது. இருவரும் சந்தித்து பேசும் போதெல்லாம் வேல்சாமி நாயக்கரின் வார்த்தைகளில் அடிக்கடி வந்து விழுகிறது அப்பாவின் பெயர். அவர் அப்பா குறித்து சொல்லும் விஷயங்களில் சுவாரஸ்யமான ரஜினி அப்பாவை சந்தித்தாக வேண்டும் என அடம் பிடித்திருக்கிறார். ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் ரஜினி ஒரு வெடி வியாபாரி போல் வேடமிட்டு அவரது உதவியாளருடன் எங்கள் வீட்டு கதவை தட்டினார். கதவை திறந்து என் அப்பாவிடம், வேல்சாமி நாயக்கர் எங்களை அனுப்பி வச்சாரு, ஒரு திருவிழாவுக்கு வெடி செய்ய கொஞ்சம் மருந்து வேணும் என்றார். குழம்பி போன என் அப்பா, வேல்சாமி அப்படி சொல்லியிருக்க மாட்டானே, சட்டத்துக்கு புறம்பான எதையும் அவன் பேசக்கூட மாட்டான். சரி சரி, வந்தது வந்துட்டீங்க, வேல்சாமி பேரை சொன்னதுக்காக ராத்திரி இங்கே தங்கிட்டு முதல் பஸ்ல ஊரை பார்த்து கிளம்புங்க என்று சொல்லி அவர்களுக்கு அந்த நடுராத்திரியில் உப்புமா செய்து கொடுத்து விட்டு உறங்க போனார். தம் வாழ்நாளில் மிஸ்ஸி அம்மா தவிர வேறு படங்கள் பார்த்தறியாத அவருக்கு ரஜினை எப்படி தெரியும்? அதிகாலை காப்பியோடு எழுப்பிய அப்பா ஒரு ரிஷாவை அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார். மறுநாளே வேல்சாமி நாயக்கரை சந்தித்த ரஜினி அப்பாவின் இருந்தோமல் பண்பையும், எத்தனை பணம் கொடுத்தாலும் சட்டத்தை மீறாத ஒழுக்கத்தையும் எளிய வாழ்க்கை முறையும் சிலாகித்து பேசியிருக்கிறார். முன்பின் அறியாத நபரையும் அப்பா உபசரித்த பாங்கில் அசந்து போன ரஜினி அடுத்த முறை ரஜினியாகவே போவது என முடிவு செய்து ஒரு நாள் நள்ளிரவில் தனது உதவியாளருடன் அம்பாஸ்டர் காரில் எங்கள் வீடு வந்து சேர்ந்தார். கதவை திறந்து அப்பாவிடம், நான் நடிகர் ரஜினிகாந்த், உங்கள் நண்பர் வேல்சாமி நாயக்கருக்கு வேண்டியவன். இந்த பக்கம் ஒரு ஷூட்டிங்கு வந்தோம். கார் ரிப்பேர் ஆகிவிட்டது. நான் வந்திருப்பது ரசிகர்களுக்கு தெரிந்தால் கூட்டம் கூடிவிடும். இன்றிரவு உங்கள் வீட்டில் தங்க அனுமதிக்க வேண்டும் என்றார். மீண்டும் அதே உப்புமா, அதே காப்பி, ஏழை குடியானவர்களுக்கே உரிய அதே எளிய உபசாரங்கள். பெரியோரே வியத்தலும் இளமே, சிறியோரே இகழ்தலும் இளமே. உண்மையில் பணக்காரர்களிடம் பழகுவதே அறவே வெறுத்தவர் அப்பா. ஒரு விதிவிலக்கு வேல்சாமி நாயக்கர் தான். ரஜினி தான் வம்படியாக அப்பாவை நண்பராக்கி கொண்டார். ரஜினி எத்தனை முறை அழைத்தாலும் அப்பா அவரது வீட்டுக்கு செல்வதில்லை. தொழில் நிமித்தமாக சென்னை செல்ல நேர்ந்ததால் லதா ரஜினிகாந்துக்கு அகர்பத்திகள், முதல்லூர் அல்வா, கருப்பட்டி, பணக்கற்கண்டு, குழந்தைகளுக்கு கோவில்பட்டி கடலை மிட்டாய், தடியங்காய் அல்வா வாங்கி செல்ல தவறியதே இல்லை. ரஜினி வீட்டில் 20 நிமிடங்களுக்கு மேல் இருக்கவே மாட்டார். யார் என்ன சொன்னாலும் அவசர வேலை என்று நழுவி விடுவார். ஒரு முறை ரஜினி வீட்டிலிருந்து வெளியே வரும்போது எதிர்பட்ட பத்திரிகையாளர் ஒருவர், ரஜினி என்ன சொன்னாரு என்று கேட்டதற்கு, உங்களை எல்லாம் தினமும் தினமணி படிக்க சொன்னார் என்று வேடிக்கையாக பதில் சொல்லிவிட்டு வந்தார். அப்பாவுக்கு தினமணி பேப்பர் என்றால் அவ்வளோ பிரியம். கை கொடுக்கும் கை படத்தில் ரஜினியின் நடிப்பு அருமை என்று தினமணி பாராட்டி எழுதியதற்கு பிறகுதான் அப்பா ஒப்புக்கொண்டார் ரஜினி நல்ல நடிகர் என்று. ரஜினி எப்போதாவது எங்களிடம் பேசும்போது, குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு உங்க அப்பா இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுக்கலாம், அப்படி வளர்த்திருக்கார் உங்களை என்று அடிக்கடி சொல்வார். வெகு அரிதான சென்னையிலிருந்து வரும் லதா ரஜினிகாந்த் எங்களுக்காக நிறைய தின்பண்டங்கள் வாங்கி வருவார். அவர் எவ்வளவு வற்புறுத்தல் எங்களிடம் இனிப்பை திணித்தாலும் அப்பாவின் கண்ணசைவு இல்லாமல் அதை நாங்கள் வாயில் வைத்ததாக சரித்திரமே இல்லை. ஊர் திரும்பும் போது, திருவிழா செலவுக்கு வச்சுக்கோங்க என்று எங்கள் பையில் பணத்தை திணிப்பார் லதா. அவர் ஊருக்கு கிளம்பும் வரையில் பொறுமையாக இருந்துவிட்டு கிளம்பும் சமயத்தில்,
அப்பா திட்டுவார். பணம் வேண்டாம், அவரது கையில் திணித்துவிட்டு ஓடி ஒளிந்து கொள்வோம். பின்னாளில் நாங்கள் வளர்ந்து பெரியோர்களான சமயத்தில் ரஜினி தமிழ்நாட்டு அரசியல் மாற்றங்கள் ஏற்படுத்தும் பெரிய சக்தியாக வளர்ந்திருந்தார். அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சர்ச்சைகள் கொடிகட்டி பறந்து கொண்டு இருந்தன. அவர் நின்றால், நடந்தால், தும்மினால் கவர் ஸ்டோரிகள் எழுதப்பட்டு வந்த காலம். தனது தனிமை நிம்மதி இரண்டும் கெடுவதாக அப்பாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருந்தினார் ரஜினி. அவருக்கு ஆறுதல் அளிக்கும் கடிதம் ஒன்றை அப்பாவுக்கு நாங்களுமாக 15 பக்கத்துக்கு எழுதி அனுப்பினோம். தினசரி வீட்டு பூஜையில், குடும்ப பிரார்த்தனைகளில், ஆலய வழிபாடுகளில் ரஜினிக்காக வேண்டிக் கொள்வதில், அர்ச்சனை செய்வது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. பேப்பர் சரல் என பிடுங்கப்பட்டது. என்னடா, மறுபடியும் கதை எழுத ஆரம்பிச்சுட்டியா? ஆத்திரத்தில் கத்தினார் அப்பா. பதில் எதுவும் சொல்லாமல் தலை குனிந்தபடி இருந்தான் பாஸ்கர். உன் வயசுல பக்கத்து வீட்டு கட்டைய சுமந்து குடும்பத்தை காப்பாத்திட்டேன்டா. தருதல பயல, எப்ப பார்த்தாலும் புஸ்தகம் படிக்கிறது, எதையாவது கிறுக்கிக்கிட்டு திரிகிறது. கிழட்டு பய கூட இலக்கிய மண்ணாங்கட்டின்னு பேசிக்கிட்டு தெரியாது. உருப்பட மாட்டேடா, உருப்படவே மாட்டேன். முச்சிரிக்க பேசியவர் கதையை சுக்கல் சுக்கலாக கிழித்து எறிந்தார். ஆர்வத்தை ஆத்திரமா தடுத்துவிடும். சரி, ரஜினி ராசி இல்லை, நாளை கமல்ஹாசனை வைத்து முயற்சித்து பார்க்கலாம் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டான் பாஸ்கர்.